ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல். இப்போ சிம்பிளி அண்ட் டேஸ்டியான செட்டிநாட்டு பொன்னாங்கண்ணி கீரை சூப்பு பார்க்கலாமா? எலும்பு சூப்பு மாதிரியே இருக்கும், பார்க்கலாமா? பொன்னாங்கண்ணி வந்து கட்டில் பாதி எடுத்துக்கணும். 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, சின்ன வெங்காயம் 50 கிராம் கட் பண்ணி வச்சுக்கணும். கறி மசாலா பட்டை, மஞ்சத்தூள் சிறிதளவு, பருப்பு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, தேங்காய் 3 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூன், கொத்தமல்லி இலை சிறிதளவு. அடுப்பில் குக்கர் வைத்து 2 ஸ்பூன் ஆயில், 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றி கறி மசாலா பட்டை வதங்கினவுடன் பச்சை மிளகாய் போட்டு வதங்கினவுடன் நல்லா வாசம் வந்தவுடன் வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு வதக்கி தக்காளி 1 போட்டு வதங்கினவுடன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 ஸ்பூன் போட்டு வதக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ண 2 தவணை கீரையை நல்லா அலசிட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கதை கீரையை போட்டு நல்லா ஒரு வதக்கணும். வெங்காயம் தக்காளியோடு வதக்கி சிறிதளவு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு பருப்பு 50 கிராம் பருப்பு, சிறுபருப்பு போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் அடிக்க விட்டால் சுவையான ஆட்டு எலும்பு சுவையில் உள்ள அடித்தவுடன் சூப் ரெடி. மூடியை ஓப்பன் பண்ணி 10 நிமிஷம் சென்று மூடியை ஓப்பன் பண்ணி 3 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு அரைத்து ஊற்றி ஒரு கொதி வந்தவுடன் கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை அமைத்தவும் பரிமாறவும் சுவையாக இருக்கும். எலும்பு சூப்பு மாதிரியே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.